நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல மதுரமாயிருக்கும். இனிய சொற்கள் பேசும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். அதே நேரம் தேன் எப்படி மருத்துவ குணம் நிறைந்ததாக அநேக வியாதிகளை போக்குகிறதா இருக்கிறதோ அதுபோல எலும்புகளுக்கு அது மிகப்பெரிய புஷ்டியை கொடுக்கும். நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய எலும்பு புஷ்டியாகிறது. நம்மை பற்றி ஒருவர் தாக்கும் பொழுது, நம்மை பற்றி ஒருவர் மோசமானதை பேசும்போது நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போகிறது. அடுத்த வேலை செய்ய ஓடல, ஏன் அவர் நம்மளை பற்றி இப்படி பேசினார் என்கிற எண்ணம் தான் வருகிறது. நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட பேசுகிறவர்களோடு கூட உங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். நல்லவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை நாம் கேட்போம், நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம். நம்முடைய வார்த்தைகள் மாற மாற நம்முடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும் பொழுது நாம் வெளியே அது சாதாரணமாக நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறதாக, பக்தி விருத்தி உண்டாகிறதாக அமைந்து விடுகிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஈயாய் இருக்காதிருங்கள். சாதாரண நோயை பரப்புகிற, அசிங்கத்தில் உட்காருகிற, கீழே கொட்டி கிடக்கிறதில் உட்காருகிற ஈயாய் இருக்காதிருங்கள். தேடி போகிறவர்களாக, பாறைகளுக்கு பின்பாக தேடி போய் மலர்கள் எங்கு இருக்கிறதோ அதை தேடி போகிறது போல நல்ல வார்த்தைகளை தேடி போங்கள். அந்த வார்த்தைகளை கண்டுபிடித்து உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாயிருந்தாலும், உங்கள் பேச்சுக்கள் உரையாடல்கள் சுருக்கமாயிருந்தாலும் பேசுகிற அத்தனை வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக பேசுங்கள். மணி 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 ஒலிக்கிறது போல உங்கள் வார்த்தைகள் தெளிவாக அவர்களுக்கு ஒலிக்கட்டும். அப்படிப்பட்டவர்களை மக்கள் விரும்புகிறார்கள், தேவன் விரும்புகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நம்முடைய வார்த்தைகள் சுத்தமானதாக, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறதாக, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான், பிளஸ் விசுவாசத்தினால் நிறைந்தவனாயிருந்தான். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, அநேகருடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவங்க ஒன்றும் நல்லா இருக்குல்ல, பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு ஒன்றும் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு இப்படிலாம் செய்யறாங்களே, அதோட நாங்கள் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறது நல்லது இல்லையா, இப்படிலாம் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் இங்கே தனித்தனியான வார்த்தைகளினாலே பர்னபா விளக்கப்படுகிறார். அவன் நல்லவனாயிருந்தான். முதலாவது அவன் நல்லவனும் கமா, அவன் பரிசுத்த ஆவியும் விசுவாசம் நிறைந்தவனாயிருந்தான். அப்படியானால் பரிசுத்த ஆவி நிறைவை பெறுகிறது என்பது வேறே, நல்லவனாயிருப்பது என்பது வேறே. நல்லவனாய் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்க முடியும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நல்லவன் என்கிற பெயர் எடுக்காமல் மற்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த 12 சீஷர்களும் அவர்களுக்கு உதவியாக 7 பேரை எடுப்பதற்கு தீர்மானம் பண்ணினார்கள். அப்படி அந்த 7 பேரை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்று சில குவாலிட்டிஸ் கொடுத்தாங்க. அது எப்படிப்பட்டது பாருங்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து கமா நற்சாட்சி பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவி பெற்றதினாலேயே அவர்களுக்கு நற்சாட்சி வந்து விடுகிறது இல்லை என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாகி, அங்கே பர்னபா பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்தவனாயிருந்தான். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது, நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது அதோடு சேர்ந்து ஞானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்க அங்க கமா இல்லை, பரிசுத்த ஆவியும் ஞானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்னபாவுடைய விஷயத்திலே பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது விசுவாசம் சேர்ந்து வரும், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஞானம் சேர்ந்து வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நல்ல பேர் சேர்ந்து வராது. அது நீங்களும் நானும் கிரியையினாலே சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த 2 போராட்டங்களும் கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க பரிசுத்த ஆவி பெற்றதுனாலேயே மற்றவருடைய மேன்மையானவங்க, நீங்களாம் பரிசுத்த ஆவி பெறல அதனால நீங்க நல்லவங்க கிடையாது, நாங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம் அதனால நாங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, ஆமா பரிசுத்த ஆவி பெற்றதுனால என்ன இருக்கு, நாங்க பரிசுத்த ஆவி பெறாமலே நல்லவர்களா இருக்கிறோம், நாங்க நல்லவங்க, ஆகவே எங்களுக்கு என்ன தேவையில்லை, பரிசுத்த ஆவி தேவையில்லை, நாங்க நல்லா பேசுறோம், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோம்,
எல்லா வாரமும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஆகவே நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பகுதியுமே தவறான பகுதி. நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நற்சாட்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது முக்கிய தேவை. அப்படியானால் பொதுவிலே என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அவசியம். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நம்முடைய கிரியைகளை மாற்றுகிறதுனாலே, நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிறதுனாலே, நாம் மற்றவர்களுடைய பழகுகிற விஷயங்களிலே வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு பழகுகிறதுனாலே நாம் நற்சாட்சி பெற வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து விட்டதினாலேயே, அது நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விட்டதினாலேயே நான் நல்லவனாக மாறிவிட முடியாது. அது என்னுடைய பேச்சுக்களிலே, என்னுடைய செயல்களிலே அது தெரிய வேண்டும் என்பதை சொல்வதற்காக தான் இது நான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.